விஜய் டிவில ரசிகர்களோட பேராதரவு பெற்று ஒளிபரப்பாயிட்டு இருக்கக்கூடிய சீரியல் தான் மகாநதி. இந்த சீரியலுக்கு ரசிகர்கள் மத்தியில எக்கச்சக்கமான வரவேற்பு இருக்கு. அதுலயும் குறிப்பா விஜய் காவேரி ஜோடிக்கு ரசிகர்கள் மனசுல மிகப்பெரிய இடம் கொடுத்து வச்சிருக்காங்க. டிஆர்பி ரேட்டிங்லயும் இந்த சீரியல் ஒரு கலக்கிக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் இந்த சீரியல்ல ஹீரோயினா காவேரி கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்கக்கூடிய லக்ஷ்மி பிரியாவுக்கு பதிலா கோமதி பிரியா நடிக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. கோமதி பிரியா சிறகடிக்க ஆசை சீரியல் மூலமா ரசிகர்களோட மனசை கவர்ந்தவங்க. சிறகடிக்க ஆசை சீரியல்ல மீனா அப்படிங்கிற கதாபாத்திரத்துல ரசிகர்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்காங்க. மகாநதி சீரியல் காவேரி விஜய் ஜோடி மாதிரியே சிறகடிக்க ஆசை சீரியல்ல நடிக்கக்கூடிய மீனா முத்து ஜோடிக்கும் மிகப்பெரிய ஆதரவு ரசிகர்கள் மத்தியில இருக்கு. இந்த நிலையில மகாநதி சீரியல்ல கதாநாயகியா நடிக்க போறத பத்தி கோமதி பிரியா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, உண்மையிலேயே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. சிறகடிக்க ஆசை சீரியல்ல எனக்காக எவ்வளவோ சப்போர்ட் கொடுத்திருக்கீங்க, அதே மாதிரி இந்த மகாநதி சீரியல்லயும் எனக்கு சப்போர்ட் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க கோமதி பிரியா. அதாவது மகாநதி சீரியல்ல தெலுங்குல இப்போ ரீமேக் பண்ண போறாங்க. அந்த தெலுங்கு ரீமேக் மகாநதி சீரியல்ல தான் கதாநாயகியா கோமதி பிரியா நடிக்க போறாங்க. ஆனா ஒரு சிலர் லக்ஷ்மி பிரியாவுக்கு பதிலா கோமதி பிரியா நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஆனா அந்த தகவல் உண்மை இல்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க கோமதி பிரியா. தமிழ் மகாநதி சீரியல்ல லக்ஷ்மி பிரியா தான் கண்டினியூ பண்ணுவாங்க. நான் கமிட் ஆயிருக்கிறது தெலுங்கு மகாநதி சீரியல்ல. தெலுங்கு மகாநதி சீரியல்ல தான் காவேரி கேரக்டர்ல நான் நடிக்க போறேன். சிறகடிக்க ஆசை சீரியல்ல எப்படி எனக்கு ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த சீரியலுக்கும் ஆதரவு கொடுங்க. தமிழ்ல மகாநதி சீரியல்ல லக்ஷ்மி பிரியா தான் கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க கோமதி பிரியா. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.